நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார். ஊழியங்கள் திருச்சபையிலிருந்து உங்களோடு பேசுகிறோம். மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார். திருச்சபையிலிருந்து உங்களுடன் பேசுகிறோம். இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம் இது. இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம் இது. இந்த நேரத்திலே நாம் சத்தியங்களை கேட்கலாம். இந்த நேரத்திலே நாம் சத்தியங்களை கேட்கலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எந்த மனிதனை நாம் கேட்டாலும், எந்த மனிதன் நாம் கேட்டாலும் அவர்கள் சொல்வார்கள், எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும், எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும், தீமை கிடைக்க வேண்டாம், தீமை கிடைக்க வேண்டாம், எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும், எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும், வியாதி இருக்க வேண்டாம், வியாதி இருக்க வேண்டாம், அதுபோல ஆசீர்வாதம் வேண்டும், அதுபோல ஆசீர்வாதமும் வேண்டும், சாபம் வேண்டாம், சாபம் வேண்டாம். அதைத்தான் தேவன் நமக்கு செய்கிறார். அதைத்தான் தேவன் நமக்கு செய்கிறார். சாபத்தை நீக்குகிறார், சாபத்தை நீக்குகிறார், ஆசீர்வாதத்தை அருளுகிறார், ஆசீர்வாதத்தை அருளுகிறார். இது ஆசீர்வதிக்கிறார் நேரம். இது ஆசீர்வதிக்கின்ற நேரம். இயேசு ஆசீர்வதிக்கிற நேரம். இயேசு ஆசீர்வதிக்கிற நேரம். இந்த செய்தியை கேட்கும் போதே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த செய்தியை கேட்கும் பொழுதே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் நோய்கள் சுகமடைகிறது. நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே உங்கள் நோய்கள் சுகமடைகிறது. தேவன் சத்தியத்தை நமக்கு பேசுவார். தேவன் சத்தியத்தை நமக்கு பேசுவார். வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்பொழுது நாம் பிரசங்கத்துக்கு செல்லுவோம். இப்போது நாம் பிரசங்கத்திற்குள் செல்வோம். யோபு 9:10 நாம் கவனித்தால், யோபு 9:10 நாம் கவனித்தால், ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்ற இந்த பிரசங்கத்துல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்ற இந்த பிரசங்கத்திலே 100 தலைப்புகளிலே பிரசங்கம் இருக்கிறது. 100 தலைப்புகளிலே பிரசங்கம் இருக்கிறது. நாம் ஒவ்வொன்றாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது நமக்கு நன்மைகளை கொண்டு வரும். அது நமக்கு நன்மைகளை கொண்டு வரும். உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்று உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். அந்த விசுவாசத்தால தான் நாம் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தினாலே தான் நான் இன்றைக்கு செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, அருமையானவர்களே, கவனியுங்கள், கவனியுங்கள். உங்களுக்கு தான் தேவன் பேசுகிறார். உங்களுக்கு தான் தேவன் இன்றைக்கு பேசுகிறார். அதை நீங்கள் உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை இன்றைக்கு உங்களுக்கென்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் நம் மத்தியிலே இந்த வேளையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் நமக்கு இன்று உதவி செய்வாராக. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் இன்று உதவி செய்வாராக. தேவன் நமக்கு நன்மை செய்வாராக. தேவன் நமக்கு நன்மை செய்வாராக. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்வதற்கு, பெரிய காரியங்களை செய்வதற்கு பல விதத்திலே தேவன் நம்மை நடத்துகிறார். பல விதத்திலே தேவன் நம்மை நடத்துகிறார். 1 கொரிந்தியர் 7:19 கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 7:19 கவனியுங்கள். கற்பனைகளை கை கொள்ளுவதே காரியம். கற்பனைகளை கை கொள்ளுவதே காரியம். தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டால், தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டால் நமக்கு பெரிய காரியம் நடக்கும். உனக்கு பெரிய காரியங்கள் நடக்கும். நமக்கு பெரிய காரியம் நடக்கும். நமக்கு பெரிய காரியங்கள் நடக்கும். அதுக்குள்ள ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? அதற்குள்ள ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? ஆண்டவர் பலத்த அதிசயங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் பலத்த அதிசயங்களை வைத்திருக்கிறார். கற்பனைகளை தேவன் மோசேக்கு கொடுத்தார். கற்பனைகளை தேவன் மோசேக்கு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டுல அப்படி நடந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி நடந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்துல, புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு மூலமாய் 2 கற்பனைகளை கொடுத்தார். இயேசு மூலமா 2 கற்பனைகளை கொடுத்தார். அந்த கற்பனைகள் நமக்கு வருவதனால் என்ன கிடைக்கும்? அந்த கற்பனைகள் நமக்கு வருவதனால் என்ன கிடைக்கும்? திரளான ஆசீர்வாதம் இருக்கிறது. பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. திரளான ஆசீர்வாதம் இருக்கிறது. திரளான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஒரு சில வார்த்தைகளை நம்ம கவனிக்க
போகிறோம். ஒரு சில வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கவனித்தால், கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு நன்மை உண்டாகும். நன்மை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தைகளை, கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தைகளை, கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அப்படி நடந்தால் என்ன நடக்கும்? அப்படி நடந்தால் என்ன நடக்கும்? கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். சின்ன சின்ன விஷயத்துல நீங்கள் திருப்தி அடைகிறீர்கள். சிறிய சிறிய விஷயத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நன்மை உண்டாக பெரிய காரியம் செய்வார். நன்மை உண்டாக பெரிய காரியங்களை செய்வார். தீமை வந்துவிட்டால் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு துக்கம், எவ்வளவு துக்கம், வேதனைப்படுகிறார், அழுகிறார்கள். சிலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் தற்கொலை முயற்சியில போகிறார்கள். அநேகர் அழிந்து போகிறார்கள். ஆகையினாலே நன்மைகளை பெற வேண்டும். அழிந்து போகிற தீமைகளை நாம் விட்டுவிட வேண்டும். தீமைகள் வருவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. நன்மைகள் நமக்கு வரணும். நம்ம மூலமா நம்ம குடும்பத்துக்கு நன்மை வரணும். நமது மூலமாய் நமது குடும்பத்திற்கு நன்மை வரணும். வேதத்தின் மூலமாய் நமக்கு நன்மை வருகிறது. வேதத்தின் மூலமாக நமக்கு நன்மை வருகிறது. ஆண்டவர் அதைத்தான் பேசுகிறார். உனக்கு நன்மை உண்டாக கற்பனைகளை கைக்கொள். உனக்கு நன்மை உண்டாக கற்பனைகளை கைக்கொள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசித்தால், உபாகமம் 4:40ஆம் வசனத்தை வாசித்தால், உபாகமத்தில் 4:40 தேவன் என்ன சொல்லுகிறார்? உபாகமத்தில் 4:40 தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ நன்றாய் இருக்க வேண்டுமென்றால், உன் பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டுமென்றால், குடும்பம் நன்றாய் இருக்க வேண்டுமென்றால், நீ கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். கற்பனைகளின்படி வாழ வேண்டும். ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயா, நீங்க இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? ஒருவரை பார்க்கும்போது பேசிக் கொள்வார்கள். நீங்க எப்படி இருக்கீங்க? சிலர் சொல்லுவாங்க நான் நல்லா இருக்கேன். சிலர் சொல்லுவாங்க நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க கேட்பார்கள். நன்றாய் இருக்கிறேன்ங்கிற வார்த்தை 50 பேர் தான் சொல்லுவாங்க. 100க்கு நன்றா இருக்கிறேன் என்ற வார்த்தை 50 பேர் தான் சொல்லுவார்கள். ஆனா மற்ற 50 பேர் சொல்லுவார்கள், என்னத்தையா ஒண்ணுமே சரியில்லை, ஒண்ணுமே சரியில்லை, ஒரே வியாதியா இருக்கு, ஒரே பண கஷ்டமா இருக்கு, கடனா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. நன்றா இருக்குன்னு சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது நீ நன்றா இருக்க வேண்டுமா? நீ நன்றாய் இருக்க வேண்டுமா? கற்பனைகளை கைக்கொள். வசனத்தை கைக்கொள். வசனத்தை கேட்கிறது மாத்திரம் அல்ல, அவைகளை கைக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க வேண்டும். அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதிலே நாம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். பிரியமானவர்களே, நமக்காகத்தான் தேவன் பேசுறாரு. நமக்காகத்தான் தேவன் என்று பேசுகிறார். உங்கள் பிள்ளைகளுக்காகத்தான் தேவன் பேசுகிறார். நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும். உங்க வாழ்க்கை எல்லாம் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்களானால் வேதத்தை படியுங்கள். கற்பனைகளை கைக்கொள்ளுங்க. நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன சொல்லி கொண்டு வருகிறார்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ கற்பனைகளை கைக்கொண்டால் உனக்கு நன்மை உண்டாகும். நீ கற்பனைகளை கைக்கொண்டால் உனக்கு நன்மை உண்டாகும். நீ கற்பனைகளை கைக்கொண்டால் நீ நன்றாயிருப்பாய். அடுத்து நாம் கவனிப்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தால், உபாகமம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை
கவனித்தால் நீங்கள் வசனத்துக்கு கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் வசனத்திற்கு கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த கற்பனைகளின்படி நடந்து கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்றால், இந்த கற்பனைகளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்வோமானால் ஆசீர்வாதம் உண்டாகும். ஆசீர்வாதம் உண்டாகும். இல்லைன்னா என்ன நடக்கும்? இல்லை என்றால் என்ன நடக்கும்? சாபம் வரும். சாபம் வரும். சாபம் வரும். சாபம் வரும். சாபத்தை யாரும் விரும்புவார்களா? சாபத்தை யாராவது விரும்புவார்களா? சாபம்ங்கிற வார்த்தைக்குள்ள என்ன இருக்கிறது? சாபம் என்ற வார்த்தைக்குள் என்ன இருக்கிறது? துக்கம் இருக்கிறது. துக்கம் இருக்கிறது. வியாதி இருக்கிறது. வியாதி இருக்கிறது. கண்ணீர் கவலை இருக்கிறது. கண்ணீர் கவலை இருக்கிறது. உங்கள் குடும்பத்திலே அழிவுகள் இருக்கிறது. உங்கள் குடும்பத்திலே அழிவுகள் இருக்கிறது. மனக்குழப்பங்கள் இருக்கிறது. குழப்பங்கள் இருக்கிறது. சண்டைகள் இருக்கிறது. சண்டைகள் இருக்கிறது. துக்கம் என்கிற இந்த வார்த்தைக்குள்ளே பொல்லாப்பு இருக்கிறது. துக்கம் என்ற வார்த்தையிலே பொல்லாப்பு இருக்கிறது. அத்தனையும் குடும்பத்துக்குள்ள வரும். அத்தனையும் குடும்பத்துக்குள்ள வறட்சி வரும். வறட்சி வரும். பண கஷ்டம் வரும். பண கஷ்டம் வரும். கடன் தொல்லை வரும். கடன் பிரச்சனை வரும். வேறு ஒருவன் நம்மை ஆளுகை செய்வான். வேறு ஒருவன் நம்மை ஆளுகை செய்யக்கூடும். அடிமைத்தனம் நமக்குள்ளே இருக்கும். அடிமைத்தனம் நமக்குள்ளே இருக்கக்கூடும். ஆகையினாலே சாபத்தை நாம் விரும்பக்கூடாது. ஆகையினாலே சாபத்தை நாம் விரும்பக்கூடாது. சாபம் உங்களை ஆளக்கூடாது என்பதற்காக கர்த்தர் பேசுகிறார். சாபம் உங்களை ஆளக்கூடாது என்பதற்காக கர்த்தர் என்று பேசுகிறார். தேவன் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். தேவன் என்று நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு என்னை கொண்டு உங்களிடத்திலே பேசுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு என்னை கொண்டு உங்களிடத்திலே பேசுகிறார். அது மாத்திரமல்ல, உறுதியாய் 2 முறை சொல்வதற்காக, இறுதியாய் 2 முறை சொல்வதற்காக, உறுதியாய் 2 முறை சொல்வதற்காக, உறுதியாய் 2 முறை சொல்வதற்காக பாஸ்டர் வெங்கட் ஜாக்சனை பயன்படுத்துகிறார். பாஸ்டர் வெங்கட் ஜாக்சனை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் அவர்களை ஊழியத்திலே வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவர்களை ஊழியத்தில் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை பேசும்படியான கருவியாய் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை பேசுகின்ற கருவியாக வைத்திருக்கிறார். நாங்கள் இருவரும் உங்களுக்கு பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருகிறோம். நாங்கள் இருவரும் இன்றைக்கு பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு கொண்டு வருகிறோம். எஜமானர் இயேசு ஊழியங்களிலே அவர்கள் தலைவராய் இருக்கிறார்கள். எஜமானர் இயேசுவின் ஊழியத்தில் தலைவராய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். தேவன் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான்காவதாக தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவன் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 111:10 வாசித்தால், சங்கீதம் 111:10 வாசித்தால், கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு, கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும். புகழ்ச்சி உண்டாகும். புகழ்ச்சி கிடைக்கும். புகழ்ச்சி கிடைக்கும். அவர்கள் புகழப்படுவார்கள். அவர்கள் புகழப்படுவார்கள். கர்த்தரால் புகழப்படுவார்கள். கர்த்தரால் புகழப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளால் புகழப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளால் புகழப்படுவார்கள். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டால், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டால் புத்தி உண்டாகும். நற்புத்தி உண்டாகும். நல்ல புத்தி உண்டாகும். நல்ல புத்தி உண்டாகும். அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தங்கள் என்ன? ஞானம் உண்டாகும். ஞானம் உண்டாகும். அநேகர் பாருங்கள், புத்தி இல்லாமலே தீய காரியங்களிலே மாட்டிக்கொள்கிறார்கள். தீய காரியங்களிலே சிக்கிக் கொள்கிறார்கள். புத்தி இல்லாமல் பிசாசுக்குள்ளே மாட்டிக்கொள்கிறார்கள். பிசாசின் பிடியிலே மாட்டிக்கொள்கிறார்கள். புத்தி இல்லாமல் வியாதிக்குள்ளே மாட்டிக்கொள்கிறார்கள். வியாதிக்குள்ளே மாட்டிக்கொள்கிறார்கள். நற்புத்தி இருந்தால் நாம் பொல்லாங்குக்கு தப்பித்துக் கொள்ளலாம். பொல்லாங்களுக்கு தப்பிக்கொள்ளலாம். இந்த நற்புத்தி எங்க இருந்து வருகிறது? நற்புத்தி எங்க இருந்து வருகிறது? நல்ல புத்தி எங்க இருந்து நமக்கு கிடைக்கிறது? இந்த நல்ல புத்தி எங்க இருந்து நமக்கு கிடைக்கிறது? நாம் எல்லாரும் மனிதர்கள். எல்லாரும் நற்புத்தி உள்ளவர்களா? எல்லாரும் நற்புத்தி உள்ளவர்களா? இல்லை. கெட்ட புத்தி உள்ளவர்கள் 80 பேர் இருக்காங்க. கெட்ட புத்தி உள்ளவர்கள் 80% இருக்கிறார்கள். ஆனால் நற்புத்தி உள்ளவர்களாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். 5 காரியங்களை தேவன் சொல்லி இருக்கிறார். 5 காரியங்களை தேவன் சொல்லி இருக்கிறார். கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் பெரிய காரியங்களை பெறுவீர்கள். நீங்கள் பெரிய காரியங்களை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் பெரிய காரியங்கள் நடப்பதாக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் நடப்பதாக.
உண்டாவதாக. இன்றைக்கு இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த வசனத்தின்படி ஒவ்வொருக்கும் நன்மை உண்டாகட்டும். குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகட்டும். குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகட்டும். வியாதிகள் பலகீனங்கள் நீங்கி சுகம் உண்டாகட்டும். வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி எஜமான இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். துக்கம் வருத்தம் நீங்கி சமாதானம் உண்டாகட்டும். துக்கம் வருத்தம் நீங்கி சமாதானம் உண்டாகட்டும். குறைவுகள் வறட்சிகள் நீங்கி செழிப்பு உண்டாகட்டும். குறைவுகள் வறட்சிகள் நீங்கி செழிப்புகள் உண்டாகட்டும். கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. எஜமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 God bless you. God bless you. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய்.